அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 14/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 5லிருந்து 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 12 மணி வரை. குளிகை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா, ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணுமா, உங்களுக்கு எதிர்காலத்தில் தொழில் எப்படி அமையும், வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன, இதற்கு எல்லாத்திற்குமே ஒரு சரியான தீர்வுக்கான இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். லட்சியங்கள் நிறைவேறும். தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு இந்த நாள் ஏற்றது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு சிறப்பான தகுதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை அணுகுமுறை மூலமாக துணையோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக உணர்வீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது. சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கடினமான சூழ்நிலை காணப்படலாம். சில சமயங்களில் பொறுமையை இழப்பீர்கள். இன்று நாணயம் சந்தேகிக்கப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கூடுதல் பொறுப்பு காரணமாக செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம். இன்று அமைதியின்றி காணப்படுவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை அவசியம். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது அதிகமான கவனம் வேண்டும். மேலதிகாரிகளோடு சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையோடு சில கருத்து வேறுபாடு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிறப்போடு திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக இருக்கும். கால்களில் வலி மற்றும் விரைப்புத்தன்மை ஏற்படலாம். இதனால் கவலை ஏற்படும் வாய்ப்புள்ளது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். இனிமையான வார்த்தைகளால் நண்பர்களை மகிழ்விப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். நிதி நிலைமை செழிப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய வழி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. துணையிடத்தில் அனுமதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க கடினமாக இன்று உணர்வீர்கள். நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அவநம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணினால் நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை உறுதியான மனநிலையோடு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் தடைகளை சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனைகளில் உங்களது துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் கிடையாது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும். உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. கூடுதல் பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சிறந்த பணிகளை காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்களது துணையோடு நட்போடு பழக வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக கையாளுவீர்கள். சக பணியாளரிடத்தில் ஆதரவு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்குகளில் செலுத்தக்கூடிய பணம் லாபத்தை கொடுக்கும். அதே போல எதிர்பாராத பணம் வரவிற்கு சாத்தியம் உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது. உங்களுடைய இனிமையான வார்த்தை மூலமாக நெருக்கமானவர்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய காதலரை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையை மகிழ்விக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையில்லாத செலவீனங்கள் ஏற்படலாம். கவனமாக திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு தாமதமானதாக கிடைக்கலாம். இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது. அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது. பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று அதிகமாக உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீர்கள். துணையோடு நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். நிதி தேவைகளை சௌகரியமாக கையாளும் சூழ்நிலை இன்று இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன் முடிக்க முடியும். இன்று பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும்
உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.